ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே vlog. இன்றைக்கி கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு நிறைய வேலை இருக்குங்கிறனால சாயந்தரம் என்னால் கோயிலுக்கு கூட்டு போக முடியாது. அதனால் காலையிலேயே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலையிலேயே குழம்பு வச்சுட்டேன். சோறு மட்டும் பொங்கலை வந்து பொங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும் வச்சேன். அதனால் தோசை சுட்டு அந்த குழம்பையே ஊற்றி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னா தூத்துக்குடி பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போனால் வரிசை ஏகப்பட்ட வரிசை. நாங்கள் காலையிலன்னா கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சோம். காலையிலையும் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒரு இதில் வந்து என்ன சொல்லணும்னா, தண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் தாகம் வந்து தீர்ந்து தான் நீங்கள் உள்ளக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வேறு வாட்டர் பாட்டிலை காருக்குள்ளேயே வச்சாச்சு, எடுத்துகிட்டு வரலையா, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிலேயே போயாச்சு. ஆனால் நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்தா கூட்டமே இல்லை. இதே தான் எல்லா இடத்துலையும் எனக்கு நடக்குது. என்னன்னு தான் தெரில. சரி, கூட்டத்தோட கூட்டமாக தான் பார்க்கணுன்னு கடவுள் விதிச்சிருக்காரோ என்னமோ தெரியலை. அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தோம். முதல்ல சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனோம். பிரசாதம் கொடுத்தாங்க. செம்ம பிரசாதம், டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. முதல்ல என் பெரிய பையன் பிரசாதத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் இன்னும் 2 தடவை போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவங்களும் கேட்டோடனே கொடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளை தானே கேட்குதேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படி டக்குன்னு எந்த இடத்துலையும் கொடுத்துட மாட்டாங்க. இங்கே கொடுத்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லோரும் நல்லா அழகாக சிரித்த முகத்தோடு வாங்க, இங்கே போங்கம்மா, இங்கே போய் சாமி கும்பிடுங்க, இங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னது அவ்வளோ ரொம்ப மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் கையெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு சிவன் கோயில் வழியாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். வரும்போதே எங்கள் அத்தை சிவன் கோயில்கிட்ட ஒரு பலரசம் கடை இருக்குது, அங்கே போய் பலரசம் குடிச்சிட்டு வருவோம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. முந்தி நான் வரும்போதெல்லாம் குடிப்பேன், இப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பலரசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. என் பசங்க வெளியே வந்ததும் பலூன் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் போகிற வழி ஃபுல்லும் ஒரே கலராக வளையல் அது இதுன்னு இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்துட்டே போனோம். அது பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.